நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயத்தை தாங்க சிறப்பாக நம்ம தலைவர் லாயர் வந்து செஞ்சு விட்டு போயிட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு அந்த லாயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம இலக்கியாவை மீட் பண்ண வராங்க. ஆனால் இலக்கியாவை அவங்க மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு எண்ணத்தோட அந்த இடத்துக்கு வரல, கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா இலக்கியா, அம்மாடி இலக்கியா எப்படி இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கலந்துரையாடல ஈடுபடுறாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களை எவ்வளோ ட்ரை பண்ண பார்த்தேன், ஆனால் நீங்கள் நம்பரு ஃபோன் மொபைல் எல்லாமே அங்கேயே விட்டு வந்ததான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்பவே எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. புதுசாக எதனா நம்பர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த சொத்து எல்லாமே கார்த்தி பேருக்கு முழுமையாக மாறலை, அது எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது வந்து எஸ்எஸ்கே பேரில் மாறதுக்கான ப்ராசஸ் இப்போ போயின்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் கார்த்தி இதை கண்டுபிடிக்கலன்னா இன்னும் 5 நாளைக்குள்ள எஸ்எஸ்கே பேருக்கு முழுமையாக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தான் இந்த சொத்து முழுத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே, நம்ம இலக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல, தலைகீழாக நிற்கிற மாதிரி இருக்கு. ஐயோ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் உண்மைதான், எல்லாமே எஸ்எஸ்கே பேரில் மாறுறதுக்கு அவர் எல்லா வழியும் செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இதை எப்படி உங்ககிட்ட நான் வந்து சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உங்களை எங்கெங்கேயோ தேடணும், ஆனால் நீங்கள் கிடைக்கல. கார்த்திகிட்ட சொல்லலான்னு போனால் அவர் எங்களை ஒரு ஆளை கடை மதிக்க மாட்டேறாரு. அவரை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் அவர்கிட்ட எதுவும் சொல்ல புரிதல் எல்லாமே ஒரு பக்கம் காமெடியாக இருக்காரு. அதனாலதான் உங்களை பார்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்காட்டாங்க. திடீர்னு நம்ம கௌதம் வந்துடுறாரு. கௌதம் வந்து என்ன சிலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் எடுத்து சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஐயோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை சாதாரணமாக சொல்கிறே, இதை ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிருந்தாக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு ஒரு பக்கம் பாடாப்படுறாங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம அமைதியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளவே ஒரு பக்கம் அடிச்சுட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் காத்திருக்கு, என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் மிகப்பெரிய சம்பவத்தையும் சாதாரணமாக செஞ்சுட்டு நம்ம கௌதம் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்எஸ்கே உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் அவருக்கே புரிதல் வந்துருச்சு, நம்மளால போய் என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் போனோம். கார்த்தி நம்ம பேச்சை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு ஆடின்னு அவன் இஷ்டத்துக்கு தானே எஸ்எஸ்கே கூட சேர்ந்துன்னு நம்மளவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினான். அவங்ககிட்ட மேலும் நான் போய் அசிங்கப்பட விரும்பல. இப்போ கூட நம்ம போய் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவர் எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டாரு, அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி பழிய போட்டு அவர்கிட்ட எங்களை பிரிக்க பார்க்குறீங்களா, உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, அப்படியே ஒட்டிக்கிறதுக்கு டக்குன்னு வந்துடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவோம். அதனால் எதுவுமே நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதனால் கடுப்பான நம்ம இலக்கியா என்ன பேசுறீங்க, அவர் உன்னோட தம்பி, உங்கள் தம்பிக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் தான் போய் நிற்கணும், ஏதோ அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க, உங்கள் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சுருக்கிறீங்க. காரணன்றது எல்லா டைமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். அதுக்காக விட்டுட்டு விளையிட முடியாது, முட்டாள் மாதிரி பேசாதீங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இது நம்ம இலக்கியா இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய வார்த்தைகளெல்லாம் ஒரு பக்கம் அள்ளி வீசிடுறாங்க. இதெல்லாம் அள்ள முடியாமல் ஒரு பக்கம் நம்ம கௌதம் திணறி போடுறாரு. ஐயோ இலக்கியா நான் மன்னிச்சிரு, நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு சொல்லுவாரான்னு பார்த்தா நீ திருந்த மாட்டேன் இலக்கியா, இன்னும் நீ எத்தனை டைம் பட்டாலும் நீ திருந்த மாட்டேன், இன்னும் அடி மேலே அடி உனக்கு விழுந்துனே தான் இருக்கணும், அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம கௌதம் அங்கேருந்து போறாரு. திடீர்னு ஜானையும் மறுபக்கம் ரேவதி வராங்க. என்னம்மா என்னாச்சு, திடீர்னு ஏன் சண்டை போட்டுன்னு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்த பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நடந்தது, இந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இருக்காங்க. ஐயோ இவ்வளோ பிரச்சனை ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிச்சா, இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் எடுத்துன்னு போயிட்டோம், இந்த பிரச்சனை இதுக்கு மேலே இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, அடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணும் சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை யோசிச்சு நம்ம திங்க் பண்ணி அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக போனால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவரை போயிட்டு மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இல்லை நம்ம இலக்கியா போயிட்டு டேரெக்டாக கார்த்திகிட்ட சொல்லி பார்க்கலாம். ஒரு டைம் கார்த்திகை மேலே நீ நம்பிக்கை வைக்காமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் செய், போய் நீ தாசில்தார் ஆஃபீஸு இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கனாலும் போயிட்டு பத்திரத்தை கொடுத்து செக் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, இல்லைனா உன் வாழ்க்கை தலைகீழாக மாறுறோம். எங்ககிட்ட சொத்தை நீ எடுத்துக்கிட்ட அது பிரச்சனை, அது உங்கள் சொத்து நீ எடுத்துக்கலாம், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்காக பண்ணு, வாழ்க்கை அப்புறம் தலைகீழ மறைச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எஸ்எஸ்கே எல்லாத்தையும் உங்ககிட்ட சுருட்டணும்னு பார்த்துன்னு இருக்கான், அவனோட சதி வலை புரியாமல் நீயும் ஒரு பக்கம் அவங்ககிட்ட மாட்டின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ கட்டுக்கதை கட்டின்னு போயினே இருக்கீங்க, இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுன்னு இருக்காங்க. நீ எல்லாம் பட்டாதானே திருந்துவேன், இல்லைனா நீ திருந்த மாட்டேன், உன்னாலாம் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சு ஒதுக்க வேண்டிய நேரத்தில் உதச்சி ஓட விட்டால் தான் உனக்கு புத்தி வரும், பரவாயில்ல அடி வாங்குற வேண்டிய இடத்துல அடி வாங்க, உனக்கு அப்போ புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விடுறாங்க. இது மேலும் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக போகுது, இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் மேலும் பிரச்சனை ஆகாமல் ஸ்மூத்தாக முடிஞ்சிட்டா சந்தோஷம் தான். ஆனால் அது போல நடக்குமா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் நிறைந்து தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல்
ஃபாலோ பண்ணுப்போங்க. சரி, இப்போ நான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கேரில் அவர் இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொலை வெறியில் இருக்கேன், யாரையும் சும்மா விட மாட்டான், அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வர்றாரு. இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஏதோ ஒன்று புதுசாக பண்ண போறாரு, தினுசா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து இந்த பிரச்சனையில் வந்து எப்படியாவது இந்த கௌதம் இலக்கியா இவங்க 2 பேருக்கு தெரியக்கூடாது. இவங்க 2 பேருக்கு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே எப்படியாவது நம்ம பேர்ல சொத்து மரத்தை தடுத்துருவாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க தான் அங்கே போயிட்டு இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் கார்த்தி வாய் விட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாம தான் எல்லாம், நம்மளை தான் நம்பிட்டு இருக்கான். அதவே பயன்படுத்தி நாம இதெல்லாம் அவனை அடிச்சு ஓட விடணும். அதை விட்டுட்டு நாம எதனா வேலை காட்டணும்னா நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தாங்க தெரிய போகுது. இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் மாறும், மாறாமையும் போகலாம். அது எந்தெந்த விதத்தில் எப்படி எடுத்துன்னு போக போகிறாங்க, எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் இருந்துன்னு போயிட்டு இலக்கியா கிட்டே பேசுகிறாங்க. இதோ பாரு இலக்கியா, இதுக்கு மேலே உங்கள் பிரச்சனை நாங்கள் வரமாட்டோம், எங்கள் பிரச்சனை நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் போய் திட்ட ஆரம்பிச்சாரு. அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு, அப்படி இல்லை, இன்னொரு டைம் எதனா பேசணும்னு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாரு. என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்மளை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.